தமிழ் வடிவான முருகன். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு மொழியோட பேரை ஒரு கடவுளுக்கு அடையாளமா இருக்குன்னா அது நம்ம முருக பெருமான் மட்டும்தான். ஏன் அவரை தமிழ் கடவுள்னு கொண்டாடுறோம்? இதோ 3 ரகசியங்கள். மொழியின் வடிவம். தமிழ் மொழியோடு உயிரெழுத்துக்கள் 12, முருகனின் கண்கள் மொத்தம் 12. தமிழ் மொழியோடு மெய்யெழுத்துக்கள் 18, முருகனின் ஆயுதமான வேல் 18 தத்துவங்களை உள்ளடக்கியது. சிவபெருமான் அகஸ்திய முனிவருக்கு தமிழை உபதேசம் செய்ய சொன்னதே நம்ம முருகனை தான். உலகத்துல முதலா தமிழ் சங்கத்தை மதுரையில் கூட்டி புலவனாய் உட்கார்ந்து தமிழ் வளர்த்த தெய்வம் நம் முத்தமிழ் இறைவன் முருகன் தான். பழந்தமிழர்கள் இந்த உலகத்தையே நிலங்களா பிரிச்சப்போ மலைப்பகுதியான குறிஞ்சிக்கு தலைவனாய் முருகனை தான் வச்சாங்க. தமிழனோட வீரமும் காதலும் முருகனோட வேலுக்கும் வள்ளிக்கும் சமம். அதனாலதான் சொல்வாங்க தமிழும் முருகனும் வேறல்ல ஒண்ணுன்னு.